பிரியமானவர்களே, இயேசு மார்த்தாளிடத்தில் சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் அநேக காரியத்தை குறித்து மனசுல அப்படியே கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். சில நேரத்துல நம்முடைய குடும்ப காரியத்தை நினைத்து நம்ம கவலைப்படுகிறோம். சில நேரத்துல நம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தை நினைத்து நாம் கவலைப்படுகிறோம். சில நேரத்துல நம்முடைய எதிர்காலத்தை நினைத்து நாம் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். இயேசு வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு இடம் என்று சொன்னால் அது இயேசுவனுடைய சமூகம். அவருடைய பிரசன்னத்துல, அவருடைய பாதத்துல இந்த மரியாளை போல அமருகின்ற அந்த ஒரு இடம் மாத்திரம்தான் இந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை தருகிறதா. இன்றைக்கும் எந்த ஒரு காரியம் உங்களுடைய உள்ளத்தை பாரப்படுத்துகிறது, எந்த ஒரு காரியத்தை நீங்கள் நினைத்து மனதில் அப்படியே பாரத்தோடு காணப்படுகிறீர்கள், நீங்கள் அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு இயேசுனுடைய சமூகத்துல ஒரு சிறிய ஒரு ஜபத்தை நீங்கள் ஏறெடுக்கலாமே. இயேசுவே, இந்த காரியம் என்னுடைய உள்ளத்தை பாரப்படுத்துகிறது, இதை நினைத்து நான் ரொம்ப கலங்குகிறேன், துக்கப்படுகிறேன், இதை நீங்க இறக்கி எனக்கு ஒரு சமாதானத்தை தருவீராக என்று நீங்க சொல்லும் பொழுது உடனே ஒரு தெய்வ சமாதானம் உங்களை நிரப்பும். உங்களுடைய காரியத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவருடைய கரத்துல கொடுங்க பிரியமானவர்களே. நீங்கள் ஏன் அதை தூக்கி சுமக்க வேண்டும்? தேவனாகிய கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டார் அல்லவா? இப்பொழுதும் நீங்கள் இந்த காரியத்தை, உங்களுடைய காரியத்தை ஆண்டவராகிய இயேசுவினிடத்துல கொடுங்க. அவர் சுமந்து கொள்ளுவார், உங்களையும் அவரே சுமந்து கொள்வார். ஒரு தெய்வீக சமாதானம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பும். சரியான நேரத்துல உங்களுடைய காரியம் எல்லாம் அவர் ஜெயமாய் மாற்றி தருவார். கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். ஆமென்.